ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க KJQ கிங் ஜாக்கி குயின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு பார்த்தா. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில வாடினவர், ரொம்ப அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவரு ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறாரு, வாழ்க்கைக்கு பணமும் அதிகாரமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதனால பல தவறுகளை செஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய கேங்ஸ்டரா வந்து நிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடுவில் வர ஈகோ, அதையும் தாண்டி குயின் யாரு, குயின் வந்தக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். குறிப்பா தீக்ஷித் செட்டியோட பெர்ஃபார்மன்ஸோட அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே இருக்கு. அதுவும் குறிப்பா அவரோட நெகட்டிவ் ஷேட் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சாக்ஷியும் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் 1990 காலகட்டங்களில் காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு கேங்ஸ்டர் பேக்ட்ராப் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற இடத்துல ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிச்சுது அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. குறிப்பாக ஸ்க்ரீன் பிளே சொல்லியே ஆகணும். அரக பழசான ஒரு ஸ்க்ரீன் பிளே, 100 படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட அதே டெம்ப்ளேட்டான ஸ்க்ரீன் பிளே தான் எழுதி வச்சிருக்காங்க. சரி, ஸ்டோரி பிளாட்டாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அவங்க ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக எழுத முடியும். அதுவுமே ரொம்ப ப்ரெடிக்டபிளான பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி பிளாட் தான். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவாக போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே பெட்டர் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணவும் தான் செய்யுது. பல சீன்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக இருந்த மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சிருக்க அந்த எமோஷனல் கண்டென்ட்லாம் பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.